Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மைண்ட் அப்படிங்கற இந்த ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல எத்தனை விதமா யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First one, mind your words. So mind your words அப்படினா யாரையாவது கோவத்துல வார்த்தை அளந்து பேசு, பார்த்து பேசு இப்படி எல்லாம் சொல்லணும் அப்படினா mind your words அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, mind your step. So mind your step அப்படிங்கிறது நடந்து போகும்போது பார்த்து நடந்து போ, அந்த பக்கம் குழி இருக்கு, இந்த பக்கம் வழுக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்து போ இப்படிலாம் யாரையாவது சொல்லணும்னா mind your step அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, never mind. So never mind அப்படின்னா மனசுல ஒன்றும் வச்சுக்காத, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத இப்படிலாம் சொல்றதுக்கு never mind அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது நம்ம கிட்ட அவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, இப்படிலாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படிலாம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காத, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத இப்படிலாம் சொல்றதுக்கு never mind அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் இன் மைண்ட். கீப் இன் மைண்ட் அப்படின்னா நான் சொல்றத மனசுல வச்சுக்கோ, நீ இதை வந்து எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்படிலாம் யாரையாவது சொல்லணும்னா கீப் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ மேட் அப் மை மைண்ட். ஸோ ஐ மேட் அப் மை மைண்ட் அப்படின்னா என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ மேட் அப் மை மைண்ட். அது நல்ல விதமாகவும் சரி எந்த விதமாகவும் சரி, ஏதோ ஒரு விஷயமா மனசை நான் மாற்றிக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேசல் வெர்ப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஐ சேஞ்ச்ட் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வுட் யூ மைண்ட் டேக்கிங் திஸ் பேக். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையை தூக்க முடியல அப்படின்னா இதை கொஞ்சம் தூக்குறீங்களா, இதை தூக்கி தரீங்களா இப்படிலாம் யாரையாவது கேட்குறது தான் would you mind taking this bag, இதை கொஞ்சம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் would you mind அப்படின்றது வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்குறதுக்கு. நம்ம வந்து could you take அப்படின்னும் கேட்கலாம், can you take, could you take அப்படின்னும் கேட்கலாம். பட் would you mind வச்சு கேட்குறது வந்து ரொம்ப பொலைட் ஃபார்மாக ஒருத்தவங்களை கேட்குறது தான் would you mind taking this bag அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், I don't mind the cold. ஸோ I don't mind the cold அப்படின்னா குளிர்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, குளிரை நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, எடுத்துக்கல, பெருசாக எடுத்துக்கல இப்படிலாம் சொல்கிறது தான் ஐ டோன்ட் மைண்ட் த கோல்டு. எனக்கு குளிர்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல ரொம்ப குளிரும், நீ வந்து ஒரு பெட்ஷீட் வச்சு போத்திக்கோ, இல்லை ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட் த கோல்டு அப்படின்னா நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, எனக்கு ஒன்றும் குளிரல அப்படிலாம் சொல்கிறது தான் ஐ டோன்ட் மைண்ட் த கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஸோ இது வந்து எப்போ சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பேசும்போது நீ இதை தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ இதை ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹர் நேம் ஸ்லிப்ஸ் மை மைண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவளோட பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, யாரையா பார்த்தோன்னே எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது பட் அவள் பேர் இங்கே இருக்கு ஆனால் வரல, ஏதோ ஞாபகம் ஆனால் எனக்கு தோணவே இல்லை, யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகத்துக்கே வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஹர் நேம் ஸ்லிப்ஸ் மை மைண்ட், எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லிப்ஸ் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டெல் மீ வாட்ஸ் ஆன் யோர் மைண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யார்கிட்டயாவது உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டெல் மீ வாட்ஸ் ஆன் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இதில் வந்து மைண்டுன்றதை வந்து நம்ம மனசு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் சொல்லும்போது மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி. தமிழில் சொல்லணும்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனசில் இருக்கிறது தான் முகத்தில் வந்து தெரியும் அப்படின்றது, அதுதான் அதோடைய இங்கிலீஷ் வேர்ஷன் தான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எப்படி பலவிதமாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் இப்படின்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படித்தது வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும், ஈஸியாக மறந்து போகாது. ரேண்டம் சென்டென்சஸாக படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்சஸ் படிச்சுட்டோம் அப்படின்னா மறந்து போகாமல் இருக்கும், நமக்கு பேசும்போது ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசி பழகினீங்கன்னா ஈஸியாக நீங்களும் இங்கிலீஷ் பேசிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.